மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் வந்து காமர்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அந்த காமர்ஸ் எக்ஸாமோட 2024 பப்ளிக் எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எந்த சேஞ்சஸும் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வேற எதுவுமே வராது. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி தெரியும், ஏ அப்படி இல்லைன்னா பி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏ அண்ட் பி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வெறும் சூஸ் மட்டும் ஷஃபிள் ஆகி வரும். அதர்வைஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த கொஸ்டின் நம்பர் படி தான் வரும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் கீ வந்து நான் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். பிடிஎஃபா அந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஃபர்தராக, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு மிட்டம்ல இருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் வேணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன் வைஸ் எல்லாமே நாங்கள் டேட் வைஸாக நாங்கள் கொடுத்துட்ருப்போம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், as well as 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நீங்கள் ஆஃப்டர் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு போகும்போதும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாமே நிறைய நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 சூஸ் கொடுப்பாங்க. பேட்டர்ன் இது தான், 20 சூஸு. அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்து அதில் 7 எழுத சொல்லுவாங்க. ஸோ 14 மார்க்ஸ். 3 மார்க்ஸும் அதே மாதிரி தான், 10 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்க. 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆரில் 7 வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ். இந்த காமர்ஸ் 90 மார்க்ஸில் நீங்கள் வெறுமனே ஒரு 25 லெசன்ஸ்லேருந்து 20 லெசன்ஸ் படிச்சிருந்தாலுமே உங்களால் 65+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோவுமே நான் ப்ரீவியஸாக போட்டிருந்தேன். அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் பார்க்காதவங்க. அதில் லெசன் வைஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுன்னு கொடுத்துருதுங்க. ஸோ 1 மார்க்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மார்க் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெறுமனே புக் பேக் மட்டுமே படித்தாலே நம்ம 19 கண்டிப்பாக எடுக்க முடியும். சாலிடாக 19 எடுக்க முடியும், நான் சொல்கிறேன் அஷூரன்ஸாக. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் மோஸ்ட்லி ஈஸியாக தான் வரும். நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் எக்ஸாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எழுதிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் 11th முடிச்சதுக்கப்புறம் 12th போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தாலே டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஒரு 2 மந்த் ஃபுல்லாகவே நம்ம ரிவிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் 550 அண்ட் 570 அபவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா மாணவராலையும் படிக்க முடியும். என்னென்னா நீங்கள் கேமு மற்ற அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே நேரத்தை வீணடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நேரம் திரும்பி கிடைக்காது. அதனால் ஆரம்பத்துலேருந்தே 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸை படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஒன் வேர்டுக்குமே ஆன்சர் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆன்சர் நான் சொல்ல விரும்பலை. இதுக்கான லிங்க் வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்சர் மார்க் பண்ண அந்த பிடிஎஃப் தான் வரும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ 20th வரைக்குமே 1 மார்க்ஸ், இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் தான், சரிங்களா? ஸோ அடுத்தது 21st இருந்து 30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் தான். அதில் 7 எழுதணும் அண்ட் 30th வந்து கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 21st வந்து நாலங்காடி ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சோல் ட்ரேடர் கேட்டிருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு 6 எழுதலாம். அண்ட் 30th மட்டுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இதில் இந்த மாதிரி சம்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சம்ஸ் மாதிரி இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சில கொஸ்டின்ஸ், அதாவது புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க்ஸ் படிச்சிருந்தாலே தியரியும் கம்பல்சரியில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எழுத அட்டன் பண்ணுங்கள். தெரியாததுன்னு சொல்லிட்டு விட்டு வந்துடாதீங்க. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி வைங்க. சப்போஸ் அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா 1 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த 3 மார்க் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. 10 கொடுத்துட்டு 7 எழுதணும்னு சொல்லுவாங்க. இதுவுமே புக் பேக் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ புக்கின் சைடு எதுவுமே கேட்க மாட்டாங்க. மற்றபடி இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ கேட்குற இந்த ரீசெண்டாக 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற கம்பல்சரிஸ் எல்லாமே தியரி மாதிரி தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு சம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரிலாம், கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே அட்டன் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் ஒரு எல்லா மாணவர்கிட்ட இருந்தோம். கட் ஆஃபுமே கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிகாம் கட் ஆஃப் வந்து ரொம்பவே கஷ்டம் வாங்குறதுக்கு. பெரிய ரெப்யூட்டட் காலேஜஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிங்கன்னா
190 ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிகாம் ஜென்ரல் கோட்டா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நார்மல்லையே. அதர்வைஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி போனீங்கன்னா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ரெப்யூட்டட் காலேஜஸ்க்கு ஆஃப்டர் 12th கம்ப்ளீட் பண்ணுறவங்க போது. ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே படித்து ஸ்கோர் பண்ண பாருங்கள் ஃப்ரம் 11th இருந்து, சரிங்களா? அண்டு 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி 7 எழுத சொல்லுவாங்க எய்தர் ஆர் சாய்ஸில். இதுலேயே ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுன மாதிரி தான் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் லெசன் வைஸாக நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். இதை நல்லா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சில கொஸ்டின் பேப்பர் வீடியோஸுமே நான் உங்களுக்கு பதிவிடுறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.